இதுதான் கேக்கனார், எல்ஐசிலேருந்து கேக்கனார் போகிற ரோடு. இந்த ரோடு எப்போ இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதில் ஓடிட்டு போகிறது மரணப்பள்ளம் மாதிரி அங்கங்கே பாருங்கள், மேடு பார்த்தீங்களா? இதில் எப்படி வண்டி ஓடிட்டு போக முடியும்? அந்த பக்கம் ரோடு சார் ஆட்டம் எப்போ கட்டடிப்பான்னு தெரியாது. அங்கே மேடு தான், இங்கே பள்ளம், இங்கே ஒரு பள்ளம் இதான் பார்த்தீங்களா? ஆட்டோ பாருங்கள் எப்படி போகுதுன்னு. எப்போ வேணால் சாஞ்சிடும். இந்த நடுவில் தடுப்பு வேறு. இதை பாருங்கள், ரோடை பாருங்கள், இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள், மேடு பள்ளம். இதில் டூ வீலர் எப்படி ஓட்டுறது? இதெல்லாம் சரி பண்ண சரியான இதில் இத்தனை ஏகப்பட்ட அதிகாரிகள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ரோட்டில். நான் டூ வீலர்லாம் போயிட்டுருக்கேன். மேடும் பள்ளமா இதை பாருங்க. இதில் கட் ரோடு வேறு, இங்கே ஒரு மேடு பள்ளம். இதில் வேறு ஸ்பீட் பிரேக்கர் வேறு, 3 ஸ்பீட் பிரேக்கர் வேறு போட்டிருக்காங்க. அந்த ரோடில் எல்லாம் நாளைக்கு அந்த ரோடை போடுறேன். ஒரே தந்தி போஸ்ட்டு ரோடு நடுவுலேயே இருக்கும். எல்லாமே இந்த ரோடு சூசைட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் சூசைடே பண்ண வேணாம், இந்த ரோடுக்கு வந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் தாராளமாக கண்டிப்பாக கிடைக்கும். சூசைட் பண்ணால் கிடைக்காது, இது ஆக்சிடெண்ட்டில் கிடைக்கும். கொலையப்படாதீங்க. ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்களா? அடுத்தது வரங்க, இன்னும் வேடிக்கையாக இருக்கும். நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வேறு. இது பார்க்கு. கேக்கான பஸ் ஸ்டாண்டு போகிற வரையும் உயிரை கையில் பிடிச்சி தான் போகணும். அதுமாதிரி கேக்கானரில் எல்ஐசி காலனி போகிறதுக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டு. ஆமாம், நோபல்னால் என்ன? நோ பல்லு. அதான் பல்லே இருக்காது ஆக்சிடெண்ட்டில், பல்லெல்லாம் போயிடும். அவ்வளோ தந்தி கம்பம் நடுவில் இருக்குது. அது நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பாய். நான் சொல்லி முடிக்கிறது பாருங்கள். இதான் கேக்கான போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழி. இவ்வளோ அதிகம் அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, ரோடு இந்த அவ்வளோ மோசமாக இருக்கு. நடுவு தடுப்பு போட்டு